அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் ஓம் விதிகளைப் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். குறிக்கோள்: இந்த வீடியோ அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய இயலும். a. மின் அளவுருக்களை அளவிடுதல். b. மின் சுற்றுகளில் ஓம் விதிகளை பயன்படுத்துதல். c. வரைபடங்களை பயன்படுத்தி அளவுருக்களுக்கிடையிலான தொடர்பை பகுப்பாய்வு செய்தல். ஓம் விதி என்றால் என்ன? அடிக்கடி கேட்கப்படும் மின் பொறியியல் நேர்காணல் கேள்விகளுள் இது ஒன்று. ஏனெனில் இந்த கேள்வி பல அத்தியாவசிய மற்றும் முக்கிய ஏற்பாடுகளைக் கொண்டுள்ளது. இது மின் பொறியியல் அடிப்படை விதியை பிரதிபலிக்கும் ஒன்றாகும். மின் பொறியியலின் அனைத்து தொழில்நுட்பங்களிலும் ஓம்ஸ் விதி முதுகெலும்பாய் இருக்கிறது. ஓம்ஸ் விதியை ஜெர்மன் விஞ்ஞானி சர் ஜார்ஜ் சைமன் ஓம் வழங்கினார். மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை போன்ற அடிப்படை மின் அளவுருக்களின் அடிப்படையில் அவர் தொடர்பை வழங்குகிறார். நிலையான வெப்பநிலையில் ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டம் மின் அழுத்தத்திற்கு அல்லது மின் கடத்தியில் உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்விகிதத்திலும் மின் தடைக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும் என்று ஓம்ஸ் விதி கூறுகிறது. அதாவது I=V/R. முதலில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை பற்றி விவாதிப்போம். ஓம்ஸ் விதியின்படி மின்னழுத்தம் மின்னோட்டத்திற்கு நேர்விகிதமாகும். அதாவது V is directly proportional to I. மின்னழுத்தம் அதிகரித்தால் மின்னோட்டமும் அதிகரிக்கும். மின்னழுத்தம் குறைந்தால் மின்னோட்டமும் குறையும். எளிமையாக சொல்ல வேண்டுமானால் மின்னழுத்தமும் மின்னோட்டமும் நண்பர்கள் போன்றவை. கேஸ் 2. மின்னோட்டம் மற்றும் மின்தடை பற்றி பார்ப்போம். ஓம் விதியின்படி மின்னோட்டம் மின்தடைக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும். அதாவது I is directly proportional to 1/R. மின்தடை அதிகரித்தால் மின்னோட்டம் குறையும். மின்தடை குறைந்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்தடையும் மின்னோட்டமும் எதிரிகள் போன்றவை. எடுத்துக்காட்டு 1. வீட்டில் தண்ணீர் தொட்டி எப்போதும் மொட்டை மாடியின் மேல் வைக்கப்படும். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், ஒரு நிலையாற்றல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அல்லது நிலை வேறுபாடு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது குழாய்களில் நீர் பாய்ந்தோடுவதற்கான விசையை உருவாக்குவதற்குத்தான். நிலை வேறுபாட்டை உருவாக்கும் உயரம் மின்னழுத்தம் அல்லது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரான்கள் இயக்கத்திற்கு பயன்படும் விசையாகும். நீரோட்டம் மின்னோட்டத்திற்கு ஒப்பானது. அதிக உயரம் அதிக நிலையாற்றல் மற்றும் அதிக நீரோட்டத்தை உருவாக்கும். அதேபோல் அதிக மின்னழுத்தம் அதிக மின்னோட்டத்தை ஏற்படுத்தும். எனவே V is directly proportional to I. எடுத்துக்காட்டு 2. ஒரு மணல் கடிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இது நிலையாற்றலின் மூலம் மேலிருந்து கீழ்கண்ணாடி வரை சிறிய கழுத்து வழியாக மணலை ஒழுங்குபடுத்தப்பட்ட வேகத்தில் அனுமதிக்கிறது. இங்கே நிலையாற்றல் மின்னழுத்தம், மணல், மின்னோட்டம் மற்றும் சிறிய கழுத்து மின்தடைக்கு ஒப்பானது. மணல் கடிகாரத்தில் உள்ள சிறிய கழுத்து மணல் ஓட்டத்தை குறைக்கிறது. அதேபோல் ஒரு மின்கடத்தியில் உள்ள மின்தடையானது மின்னோட்டத்தை குறைக்கிறது. மின்தடை என்பது மின்னோட்டத்தை குறைக்கும் ஒரு மின்கடத்தியின் பண்பாகும். மிகச்சிறிய அளவிலான மின்தடையை கொண்டிருப்பதால் வெள்ளி ஒரு மிகச்சிறந்த மின்கடத்தியாக இருக்கிறது. அலகுகள். அலகுகள் என்றால் என்ன? சர்க்கரை வாங்க மளிகை கடைக்குச் சென்றால் கடைக்காரர் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்று கேட்பார். பின்னர் நீங்கள் கிராம் அல்லது கிலோகிராம்களில் பதிலளிக்க வேண்டும். இந்த உதாரணத்தில் கிராம்கள் அலகுகளில் சர்க்கரை அளவை குறிக்கின்றன. அதேபோல் மின் அளவுருக்கள் அவற்றின் அலகுகளை கொண்டுள்ளன. மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட் மற்றும் VR E என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் மற்றும் I என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்தடையின் அலகு ஓம் மற்றும் R என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அளவுருக்கள், அலகுகள், குறிக்கும் எழுத்துக்கள். மின்னழுத்தம் வோல்ட்ஸ் VRE. மின்னோட்டம் ஆம்பியர் I. மின்தடை ஓம் R. ஓம்ஸ் லா ட்ரையாங்கிள் அல்லது ஓம் விதி முக்கோணம். ஒரு முக்கோணத்தை வரைந்து அதை 3 பகுதிகளாக பிரித்து மின் அளவுருக்களான மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவை முறையே E அல்லது V, I மற்றும் R என அகரவரிசையில் பெயரிடவும். இங்கு E மின் அழுத்தத்தை குறிக்கிறது. A. முக்கோணத்தில் மின் அழுத்தத்தை கண்டுபிடிக்க E-ஐ மறைக்கவும். எனவே VE=IR. B. முக்கோணத்தில் I-ஐ கண்டுபிடிக்க I-ஐ மறைக்கவும். எனவே I=V/R. C. இதுபோலவே R-ஐ மறைக்க R=V/I என பெறுகிறோம்.
எளிய சுற்றுகளுக்கான தீர்வை காண்போம். A. I-ஐ கண்டுபிடிக்க சூத்திரத்தில் மின் அழுத்தத்தின் மதிப்பை 10 ஆகவும் மின்தடையின் மதிப்பை 5 ஆகவும் பிரதியிடவும். I = V/R. I = 10/5 which is I = 2 ampere. எனவே மின்னோட்டத்தின் மதிப்பு 2 amperes. B. கொடுக்கப்பட்ட சுற்றுவட்டத்தில் மின்தடையின் மதிப்பை கண்டறிய சூத்திரத்தில் மின் அழுத்தத்தின் மதிப்பை 10 ஆகவும் மின்னோட்டத்தின் மதிப்பை 2 ஆகவும் மாற்றவும். R = V/I. R = 10/2. எனவே R = 5 ohms. C. இதேபோல் மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்புகளை 2 மற்றும் 5 ஆக மாற்றுவதன் மூலம் மின்னழுத்தத்திற்கான சூத்திரம் V = IR. V = 2 × 5. எனவே மின்னழுத்தம் V = 10 volts. பார்த்ததற்கு நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.